Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக் கிளாஸில் 11வது கிளாஸு. நான் வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு தனித்தனியாக வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து த்ரெட் நீடில் எடுத்துருக்கிறேன். த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க. பண்ணலாம். இதுக்கு வந்து நான் 2 ஹரிசாண்டல் லைன்ஸ் போட்டிருக்கிறேன். அதில் வந்து இந்த கீழே இருக்கிற லைனில் இருந்து த்ரெட்டை எடுத்து மேலே உள்ள லைனில் பஞ்ச் பண்ணி கீழே இழுக்கிறோம். கீழே இழுத்து அதை அப்படியே கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தா கரெக்டாக எங்கே கொண்டு விடுறதோ அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் செயின். நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம். ஆனால் அந்த இது பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு அது போடாமல் திருப்பி மேலே எடுத்துகிட்டு போய் மேலே இருந்து பாருங்கள், மேலே உள்ள லைனில் குத்தி கீழே இருக்கிற த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம இழுக்கிறோம். இழுத்துட்டு அதே இடத்துல திருப்பியும் குட்டி லாக் செயின், திருப்பியும் மேலே இருக்கிற லைனில் இருந்து த்ரெட்டை எடுத்து பாருங்கள், மேலே இருக்கிற லைனுக்கு பஞ்ச் பண்ணி கீழே இருந்து த்ரெட்டை இழுக்கிறோம். இழுத்து அதே இடத்துல லாக் பண்ணுறோம். திருப்பியும் மேலே உள்ள லைனுக்கே போகிறோம். மேலேருந்து கீழே எடுத்து அதே இடத்துல குட்டி லாக் செயின். இப்போ நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம்ல அதே தான். ஆனால் இது வந்து நம்ம அந்த பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு. அந்த செயின் ஸ்டிச் போடாமல் பண்ணுறோம். பாருங்கள், கீழே உள்ள லைனில் இருந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். அந்த லைனில் பஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி த்ரெட்டை கீழே இழுக்கிறோம். இழுத்துட்டு அதே இடத்துல லாக் செயின் பண்ணிவிட்டு திருப்பியும் மேலே அதே மாதிரி கண்டினியூ பண்ணுறோம். மேலே பஞ்ச் பண்ணுறோம். த்ரெட்டை கீழே இழுக்கிறோம். கீழே பிடிச்சி வச்சுருக்க த்ரெட்டையும் நைஸாக இழுக்கணும். மேலே பாருங்கள், நீடிலேருந்து இந்த இழுக்கிறது நம்ம கீழேயும் இழுக்கணும், நீடிலையும் இழுக்கணும். இந்த மாதிரி திருப்பி இதில் லாக் செயின். திருப்பி அதே மாதிரி மேலே உள்ள லைனில் பஞ்ச் பண்ணுறோம். கீழே இழுக்கிறோம், லாக் செயின். திருப்பியும் மேலே உள்ள லைனில் இருந்து கீழே எடுத்து இப்படி நெருக்கமாக கேப்பே இல்லாமல் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுறது தான் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு. பாருங்கள், மேலே எடுத்து அந்த லைனில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்து லாக் செயின். திருப்பி அதே தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். பஞ்ச் பண்ணுறோம். மேலே உள்ள லைனுக்கு போய் எடுத்துகிட்டு போகிறோம். பஞ்ச் பண்ணி திருப்பி இழுத்து அதே இடத்துல லாக்கு. திருப்பி மேலே எடுத்துகிட்டு போகிறோம். பஞ்ச் பண்ணுறோம், கீழே இழுக்கிறோம். ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ண இடத்துலையே லாக்கு. திருப்பி மேலே போகிறோம், பஞ்ச் பண்ணுறோம், எடுக்கிறோம், லாக்கு. இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இதை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டிசைன் போட்டு அதில் எப்படி பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணலாங்கிறதையும் காமிக்கிறேன். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்லேயும் கொடுக்கலாம், ஜரிலையும் கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம். நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் வரைஞ்சி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த உள்ளே இருக்கிற அந்த ரவுண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி
மேலே அந்த பெட்டல் இருக்குல்ல அங்கே இந்த உள்ளே இருக்கிற ரவுண்டு வந்து நம்ம கீழே ஒரு லைன் போட்டிருந்தோம்ல அது மாதிரியும் மேலே அந்த பெட்டலில் உள்ள லைன் அந்த பெட்டல் வந்து ரெண்டாவது ஒரு லைன் போட்டிருந்தோம்ல அது மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு பாருங்க நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை அப்ளை பண்ணணும். மேலே இருந்து கீழே த்ரெட் எடுத்து அந்த இடத்துலையே ஒரு லாக் செயின் திருப்பியும் மேலே எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து அதுலேயே ஒரு லாக் செயின் திருப்பியும் த்ரெட்டை ரெண்டாவது லைனுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் செயின். அந்த ஃப்ளவருக்கு நம்ம லைன் வந்து எப்படி பென்சிலால் ட்ரா பண்ணியிருக்கிறோமோ அதே லைனில் அதே இடத்துல கரெக்டாக நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டான ஷேப் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் அந்த லைன்லேயே தான் நான் பண்ணுறேன். அதாவது நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அதே லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது மாதிரி தான் அந்த 4 பெட்டல்ஸ்லேயுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அந்த ஃப்ளவரில் நடுவில் இருக்கிற அந்த ரவுண்டுக்கும் அந்த பெட்டல்ஸோட டிஸ்டன்ஸுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இதை ஸ்டிச் பண்ணணும். அதாவது கீழே உள்ள அந்த ரவுண்டு பகுதிக்கும் மேலே அந்த பெட்டல்ஸோட அந்த வளைவு மாதிரி இருக்குதுல்ல அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நம்ம அவ்வளோ பெரிய இடத்த வந்து இதில் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். இப்போ அடுத்த பெட்டல்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். இந்த அடுத்த பெட்டல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொஞ்சம் கீழே பார்த்து ஒரு ஸ்டிச் போட்டோன்னா அந்த பெட்டல்ஸோட ஷேப் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டதுனால அந்த பெட்டல்ஸோட ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம இந்த 3 பெட்டல்ஸ்லேயுமே ஒர்க் பண்ண போகிறோம். மேலே கீழே இழுத்து வந்து லாக் பண்ணிட்டு திருப்பியும் மேலே போய் மேலேருந்து கீழே எடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச். இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். buttonhole filling stitch அந்த ரெண்டாவது லைன்லேருந்து த்ரெட்டை கீழே எடுத்து லாக் பண்ணி நாட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே இருந்து பஞ்ச் பண்ணி மேலே இருந்து பஞ்ச் பண்ணி கீழே நாட் போடாமல் திருப்பி இங்கேருந்து இங்கே இப்போ 2 பெட்டல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூணாவது பெட்டல்ஸும் 4வது பெட்டல்ஸும் நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த ஃப்ளவருக்கு நம்ம பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து லீஃப் ஃபில் பண்ணலாம். லீஃப் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவருக்கு அவுட்லைன் இந்த மாதிரி அவுட்லைன் வந்து நீங்கள் அதே கலர்லேயோ அல்லது சரி த்ரெட்லேயோ கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போ லீஃப் ஃபில் பண்ணலாம். க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக. லீஃப் வந்து நான் நடு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் இவ்வளோ நேரம் எப்படி பண்ணோமோ அதே தான். மேலே த்ரெட் எடுத்து கீழே இழுத்து அதே இடத்துல நாட் போட்டுட்டு லாக் செயின் போட்டுட்டு திருப்பி மேலேருந்து கீழே இழுத்து லாக் செயின் திருப்பி மேலேருந்து கீழே எடுத்து லாக் செயின். இந்த ஹாஃபை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஹாஃப். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற லீஃபையும் இதே மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இப்போ நம்ம லீஃபும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து அவுட்லைன் கொடுக்கணும். லீஃபுக்கும் ஃப்ளவருக்கும் ரெண்டுக்குமே அவுட்லைன் கொடுக்கணும். நீங்கள் ஜரி த்ரெட் வச்சு கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், சில்க் த்ரெட் வச்சு கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து சில்க் த்ரெட் வச்சே கொடுக்குறேன். அந்த அவுட்லைன் கொடுக்கும்போது அந்த கிளாத்தில் உள்ள அந்த ஹோல்ஸு, அந்த அன்ஈவனாக இருக்கிற நம்ம நீடில்ஸ் வச்சு பஞ்ச் பண்ணும்போது அன்ஈவனாக வரக்கூடியது எல்லாமே இந்த அவுட்லைன் போடும்போது எல்லாமே கிளியராகி அழகான ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாருங்கள், இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அவுட்லைன்லாம் கொடுத்து. இந்த நடுவில் வந்து நீங்கள் எதாவது ஸ்டிச் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எதாவது குந்தன் ஸ்டோன் இருக்கும்ல, இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் இதை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.